ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம லைவ்ல ட்ரேட் எப்படி எடுத்துருந்தோம், லாஸ்ட் வீக் எப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், அது மாதிரி நடந்துச்சா? ஸோ ட்ரேட் எப்படிலாம் எடுத்துருந்தோம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன் இந்த இடத்துல வந்து பை ஆச்சு அப்படின்னா அடுத்ததும் இங்கே அடுத்ததும் அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகி ஸோ நம்ம இந்த ஜோனில் கரெக்டாக சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகி இந்த இடத்துல ஹேமருக்கு வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுத்துடணும். ஆக்சுவலி அன்றைக்கி நம்ம லைவ் போடலை. லைவ் போட்டு ஜோனுக்குள்ளே வச்சுருந்தா அடுத்த ஜோனுக்கு நம்மளோட டார்கெட் வச்சுருந்தோம்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே டியூஸ்டே நம்ம பார்த்தீங்கன்னா நியர் இந்த ஜோனுக்கு அடுத்து ஜோன்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோனில் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் லோவும் பக்கத்துலேயே இருக்கிறதால நம்ம இந்த இடத்துல எதுவுமே ட்ரேட் எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இந்த ட்ரேடும் நம்ம கரெக்டாக எடுத்தோம். ட்ரேட் எடுத்து ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆனதால இந்த இடத்துல ஏதாவது டவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் நடக்கலாம் அப்படின்றதால நம்ம ஃபிப்னாச்சி யூஸ் பண்ணி அந்த ஜோனை வந்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம், நம்மளோட ஜோன். ஸோ இப்போ கண்டினியூஷனாக மார்க்கெட் போகுது அப்படின்னா எந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு கெஸ் பண்ண ஜோன் தான் இது. இந்த ஃபிப்னாச்சி லெவல்ஸ்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஜோனில் வந்து கரெக்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரீவியஸ்லி இந்த கேப் டவுன் இந்த ஏரியா வந்து இந்த லெவல் வந்து ஒரு வேளை சப்போர்ட்டாக இந்த இடத்துல சப்போர்ட்டாக கிரியேட் ஆனதால இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம். அப்படியே ஜோன் வரையும் நம்ம எதிர்பார்த்தோம் டார்கெட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து இங்கே பையர்ஸு சேலர்ஸும் கொஞ்சம் ஃபைட் பண்ணதால நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ரேட் வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். டியூஸ்டே வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா சேம். அது 2 ஜோனுக்கும் சென்டரில் மார்க்கெட் ஓப்பன்றால நம்ம இங்கே எதுவுமே ட்ரேட் எடுக்கலை. மார்க்கெட் நம்ம லெவல் டச் பண்ண உடனே ஒரு ஹேமர் டச் பண்ண உடனே நம்ம பை என்ட்ரி போட்டோம். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜோனுக்கு வரைக்கும் டார்கெட் வச்சுருந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னொரு என்ட்ரியும் இந்த இடத்துல நம்ம எடுத்துருந்தோம். சேம் ரெண்டுமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகி ஜோனுக்குள்ளே இது கொஞ்சம் பெரிய ஜோனுன்றதால கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஜோனுக்கு கரெக்டாக பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து ஆக்சுவலி இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா சேல் என்ட்ரி. ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாவே பை என்ட்ரி. ஸோ இது ரிவர்சல் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ன்றதால டார்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ கிட்டே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஆனால் மார்க்கெட் வந்து அன்னைக்கு ஃபுல் ட்ராப் ஆகி இந்த ஜோன் வரையும் போய் அடுத்த ஜோனையும் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் லெவலில் நமக்கு ட்ரேட் இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி நம்ம ட்ரேடு எடுத்தோம். நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரேட் எடுத்தோம், அதே மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே லெவலில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து அடுத்த ஜோன் வரையும் டார்கெட் வச்சிருந்தோம், அதே மாதிரி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பை என்ட்ரி கொடுத்து அடுத்த ஜோன் வரைக்கும் டார்கெட் வச்சிருந்தோம். நீங்கள் லைவ் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சேம் அதே மாதிரி அந்த ஜோன் வரையும் ஹிட் ஆயிடுச்சு. 2வது ட்ரேடும் எடுத்திருந்தோம், அதுவும் ஹிட் ஆயிடுச்சு.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்றோம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ.